ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சாவித்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய 12 லட்சம் கடத்தில் ஃபஸ்ட்டு 6 லட்சம் கடனை நான் எப்படி அடைச்சேன் பேங்க் லோனுன்னு பார்க்க போகிறோம். இந்த 6 லட்சத்துலேயும் நான் 2 லட்சம் மட்டுமே கட்டி இந்த லோனை க்ளோஸ் பண்ணேன். அது எப்படி என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் 12 லட்சம் கடனாக இருந்தப்போ முதல்ல பேங்க் லோனும் கிரெடிட் கார்டும் அடைக்கலாம் தான் நான் முடிவு பண்ணேன். ஏன்னா ஃப்யூச்சரில் சிபில் கிரெடிட் ஸ்கோர்லாம் இதனால் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் டிசைட் பண்ணது பேங்க் லோனு தான். இந்த லோன் பார்த்திங்கன்னா 2019 நாங்கள் வாங்கினது எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்டுக்கும் தெரியும். 2019லேருந்து 2022 செப்டம்பர் வரை நாங்கள் இந்த லோனை கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியறதுக்கு முன்னாடி வரையும். இந்த 2019 நாங்கள் இந்த 6 லட்சம் லோனை எப்படி வாங்கினோன்னா, ஃபஸ்ட்டு லோனு 4 லட்சம், செகண்ட் லோன் 2 லட்சம்னு மொத்தம் 6 லட்சம் 5 வருஷம் டென்யூரில் நாங்கள் வாங்கினது தான் இந்த பேங்க் லோனு. ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இஎம்ஐ 17,000 ரூபாய் கட்டுற மாதிரி வரும். மாதம் 17,000 ரூபாய் நாங்கள் இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருந்தோம். அதுவும் என் ஹஸ்பண்டு கட்டிக்கிட்டு இருக்காருன்னு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். டிசம்பர் 2019லேருந்து 2022 செப்டம்பர் வரை 33 மாதம் நாங்கள் கட்டியிருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டு கட்டாமல் விட்டுருக்காருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரையும் நார்மலாக எப்போவுமே போகிற மாதிரி தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் இஎம்ஐ கண்டினியூஸாக போய்கிட்டு தான் இருந்துச்சு. இந்த 33 மாதம் வரையும் நாங்கள் எவ்வளோ கட்டியிருந்தோன்னா, இந்த 6 லட்சம் லோனுக்கு 5,61,000 ரூபாய் கட்டியிருக்கோம். அமௌண்ட்டு படி பார்த்திங்கன்னா 5,61,000 ரூபாய். ஆனால் நம்ம டென்யூர்ன்றது பார்த்திங்கன்னா 5 வருஷம், அதாவது 60 மாதம். 60 மாதத்தில் 33 மாதம் தான் நம்ம கட்டியிருக்கோம். அந்த 33 மாதத்துக்கே 5,61,000 ரூபான்னா மீதி இருக்கிற மாதம் பார்த்திங்கன்னா 27 மாதம். இந்த 27 மாதத்துக்கு நம்ம 17,000 ரூபாய் இஎம்ஐன்னு போடும் பொழுது 6 லட்சத்தில் நம்ம பார்த்திங்கன்னா 33 மாதம் 5,61,000 ரூபாய் கட்டியிருக்கோம். மீதி 39,000 தான் அமௌண்ட்டு படி கட்டணும். ஆனால் டென்யூர் பார்த்திங்கன்னா 60 மாதம், 33 மாதம் தான் நாங்கள் கட்டியிருக்கோம். மீதி 27 மாதம் பெண்டிங் இருக்குது. அப்போது ஒரு மாதத்துக்கு 17,000 ரூபாய்னா 27 மாதத்துக்கு அதுவே 4,59,000 ரூபாய். 33 மாதம் கட்டந்து 5,61,000 ரூபாய். ரிமைனிங் 27 மாதத்துக்கு எவ்வளோ கட்டினோன்னா 4,59,000. ஆக மொத்தம் 60 மாதத்துக்கு நம்ம 6 லட்சம் ரூபாய் லோன் வாங்கின பர்சனல் லோனு 10,20,000 ரூபாய் நம்ம கட்ட வேண்டியதாக இருக்குது. இதை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஒரு பர்சனல் லோனு 6 லட்ச ரூபாய் வாங்கினா நம்ம அதை டபுளாக கட்டுறோன்றது இந்த கேல்குலேஷன்லேயே நல்லா தெரியுது. இது உங்களுடைய நாலேஜ்க்காக நான் போட்டது. இப்போது நான் என்னுடைய கடனுக்கு எப்படி கட்டினேன்னு சொல்லிட்டு, நான் 33 மாதம் 5,61,000 ரூபாய் கட்டியிருக்கேன். ஆனால் டென்யூர் படி பார்த்திங்கன்னா 27 மாதம் இருக்குது. இந்த கடன் பிரச்சனையினால் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டு 2 மாதமாக கட்டாத விட்டுருக்காரு. செப்டம்பர் 2022 வரையும் தான் கட்டியிருக்காரு. அக்டோபர் நவம்பர் கட்டலை. அப்போது பேங்க்கில் அவரை விசாரிக்கும் பொழுது இவர் கேட்டிருக்காரு, என்னால் இதுக்கு மீறி கட்ட முடியல, எனக்கு கொஞ்சம் வேவர் கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி என் ஹஸ்பண்டு பேங்க்குக்கிட்ட பேசியிருக்கிறாரு. பேங்க்லேயும் மேனேஜர் என்ன பண்ணியிருக்காரு, வேவர் கொடுத்துருக்காரு இவருக்கு. நவம்பரில் இவருக்கு வேவர் இஷ்யூ பண்ணுறாங்க 2022 நவம்பரில். அந்த வேவர் என் ஹஸ்பண்டு வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த வேவர் வாங்கியும் அவரால் கட்ட முடியல. ஏன்னா ஆல்ரெடி நிறைய கடனில் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேவர் வாங்கியும் அந்த வேவரில் அவர் கட்ட முடியாத அப்பவும் கால் எடுக்காமல் இருந்திருக்கிறாரு பேங்க்லேருந்து. உடனே பேங்க் பார்த்திங்கன்னா என் நம்பரு அவங்கக்கிட்ட இருந்ததுனால என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க. பேங்க் மேனேஜர் எனக்கு கால் பண்ணார். இது மாதிரி லோன் பே பண்ணலை, வேவர் வாங்கியும் கட்டலைன்னு. என்ன சார் சொல்கிறீங்க, செப்டம்பர் வரையும் நாங்கள் கட்டிகிட்டு இருந்தோமே அப்படி சொன்னப்போ, இல்லை மேடம் 2 மந்த்தாக கட்டுறதில்ல, வேவரும் கேட்டார், அதையும் நாங்கள் கொடுத்து பார்த்தோம், அதையும் கட்டலை, அதனால் உங்கள் நம்பர் எனக்கு கிடச்சிது, அதனால் காண்டாக்ட் பண்ணோன்னு சொன்னார். சரிங்க சார், இப்போ எவ்வளோ பெண்டிங் இருக்குது அந்த டீட்டெயில் எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார், ஃபுல்லாக மெயிலை அனுப்புனார். வேவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம அந்த 5,61,000 33 மாதம் கட்டணும் இல்லைங்களா, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இன்னும் 6 லட்சம் கட்டணும் அப்படின்றாங்க. லோன் 1 4 லட்சம், லோனு 2 லட்சம் அப்படியே இருக்குது. இதுவெல்லாம் கட்டந்து இன்ட்ரெஸ்ட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன வேவர் கொடுத்துருக்கீங்கன்னா, சரிங்க மேடம், இந்த 6 லட்சத்தில்
லோன் 1 4 லட்சத்தில் நீங்கள் 1,10,000 கட்டினா போதும். லோன் 2ல் நீங்கள் வந்து 2,70,000 கட்டினா போதும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,90,000 ரூபாய் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், எப்படி சார் கட்ட முடியும்? இப்போ என்னால் கட்ட முடியாது. ஆல்ரெடி வந்து கடன் பிரச்சனையினால தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி நான் கட்டுறது அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேட்டேன் நான். ஒரு 1 மந்த் தாங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா. மேடம், ஆல்ரெடி 2 மந்த் உங்களுக்கு கொடுத்தாச்சு உங்கள் ஹஸ்பண்டுக்கு, அவர் கட்டலை, இன்னும் எங்களால் டைம் தர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கொஞ்சம் ரெக்வெஸ்ட்டாக கேட்டேன், சார் என்னுடைய ப்ராப்ளம் இதுதான் சார், எனக்கு ஆல்ரெடி நிறைய கடன் இருக்குது, இப்போ தான் எனக்கு ஒவ்வொரு கடனாக தெரிய வருது, இதுக்கப்புறம் வந்து நான் அந்த கடன்லாம் அடைக்கணும், அதனால் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி எனக்கு இந்த வேவரை ஆக்டிவேட் பண்ணுங்கள் சார்னப்போ அந்த மேனேஜர் மற்ற வக்கீல் எல்லாமே சேர்ந்து தான் அந்த காலில் இருக்காங்க. நான் வந்து கேர்ஃபுல்லாக தான் பேசினேன். ஏன்னா நம்ம கால் வந்து ரெக்கார்ட் ஆகுது. நம்ம இன்றைக்கி ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடாதுன்னு கரெக்டாக பேசினேன். அவர் சொன்னார், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன் மேடம், உங்களுக்காக 1 வீக் டைம் தரேன். இந்த 1 வீக்கில் நீங்கள் இந்த வேவரை ஆக்டிவேட் பண்ணலைன்னா இந்த வேவரை நான் கேன்சல் பண்ணி திரும்ப 6 லட்சம் கட்ட வேண்டியதாக வரும்னு சொல்லி அந்த மேனேஜர் என்கிட்ட சொல்கிறாரு. இந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னார், அக்டோபர் நவம்பர் 2 மாதத்துக்கும் சேர்த்து பணம் நீங்கள் இந்த டிசம்பர் மந்த்து கட்டினா தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, இந்த அக்டோபர் நவம்பர் 2த்துக்கும் வேவர் வந்து ஒவ்வொரு லோனுக்கும் 35,000 70,000 கட்ட வேண்டியதாக இருக்குது. அதை நீங்கள் கட்டிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஜனவரி விட்டுட்டு பிப்ரவரியிலேருந்து நான் வேவர் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி பண்ணுறேன் மேடம் சொல்லி சொல்கிறாரு. எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷனில் எனக்கு என் ஹஸ்பண்ட் மறைச்சதுனால கோவப்படுறதா ஒரு மேலே, இல்லை வந்து நம்மளுக்கு 6 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல 2 லட்சம் மட்டும் கட்டி வெளியே வர்றதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, இப்போ வந்து ஹஸ்பண்ட் மேலே கோவப்படுறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம எப்படியும் அந்த கடன்லேருந்து வெளியே வரணுன்ற ஒரே காரணத்துக்காக, ஓகே சார் எனக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்கீங்க, அதில் நான் கட்டுறேன் சார் அப்படி சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் அந்த வேவர் அக்செப்ட் பண்ணேன், மெயிலை வாங்கினேன். இதில் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். ஏன்னா வந்து வாயில் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கக்கூடாது. அதனால் அவர் மெயில் அனுப்பி ஓகேன்னு அக்செப்ட் ஆன பிறகு தான் நான் பே பண்ணவே ஆரம்பித்தேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் அப்போ தான் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு சேல்ரி இன்னும் வரல, டிசம்பர் ஜாயின் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது என்னால் 70,000 எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு வேறு வழியே தெரியல. ஏன்னா என்கிட்ட எந்த ஜுவல்லரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கொஞ்சோண்டு நகை இருந்துச்சு. அது என்ன நகைன்னா என் குழந்தையுடைய சின்ன சின்ன நகைகள், 1/2 கிராமு 1 கிராமுன்னு கொஞ்சம் நகை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அக்கா கிட்டேயும் சின்ன சின்ன கம்மல்லாம் இருந்துச்சு. அந்த கம்மலெல்லாம் கொண்டு போய் நான் என்ன பண்ணேன், ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போய் நான் பேங்க்கில் அடமானம் வைக்கிறேன். அடமானம் வச்சு 70,000 ரெடி பண்ணி நான் அந்த பேங்க்கில் பே பண்ணுறேன். பே பண்ணி நான் அந்த வேவரை அக்செப்ட் பண்ணேன். நான் வந்து டிசம்பர் 29ஆம் தேதி நான் வேவருக்கான அமௌண்ட்டை 70,000 கட்டிட்டேன். ஜனவரி கிடையாது, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கும் மேக்ஸிமம் நான் வந்து இந்த 2 லோனுக்கும் மந்த்லி 35,000 40,000 கட்டுற மாதிரி எனக்கு வேவர். ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஹஸ்பண்டு மந்த்லி எனக்கு அமௌண்ட் அனுப்புவார் சேல்ரி. அந்த சேல்ரியில் என் தேவை, குழந்தையுடைய ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் கட்டிட்டு ரொம்ப நான் சிக்கனமாக இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த லோனை நான் மந்த்லி 35,000 40,000 வரையும் கட்டி க்ளோஸ் பண்ணேன். அதுக்கான பில்லெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். வேவர் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நகை வச்சு நான் 70,000 பே பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பில்லு தான் இது. ஒன்று 34,000, ஒன்று 37,000. டேட்டு பாருங்கள், 29th December 2022. அப்போ தான் நான் இந்த லோனுக்கான அமௌண்ட்டை பே பண்ணி நான் வேவரை அக்செப்ட் பண்ணதுக்கான பில்லு இது. இந்த பில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் லோனை க்ளோஸ் பண்ணும்பொழுது கட்டின அமௌண்ட்டு, ஒன்று வந்து 35,000, ஒன்று 15,000. இதுதான் வந்து என்னுடைய லாஸ்ட்டு வேவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நான் கட்டின அமௌண்ட்டு. இப்படி தான் நான் வந்து 6 லட்ச ரூபாய் லோனை 1,90,000, அதாவது 2 லட்சம் நான் சொல்லியிருக்கேன், 1,90,000 தான் கட்டி நான் க்ளோஸ் பண்ணேன். கிரெடிட் கார்டுக்கு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, நான் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கேன், இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ண மெயில் வந்த பிறகு நம்ம பே பண்ணலான்னு சொன்னார். ஜனவரி மந்த்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்க.
இந்த கிரெடிட் கார்டுடைய லிமிட்டே பார்த்தீங்கன்னா 1 லேக் தான். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் பே பண்ணாததுனால 1,57,000 கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு அவங்க வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி தரும் பொழுது 15 மந்த் டென்யூரில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 10,500 பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 15 மந்த்துக்கு என் ஹஸ்பண்ட் வந்து டென்யூர் போட்டு 15 மந்தில் 1,57,500 பே பண்ணி க்ளோஸ் பண்ணார். இப்படி தான் நானும் என் ஹஸ்பண்டும் கிரெடிட் கார்டும் பேங்க் லோனும் வேவர் வாங்கி க்ளோஸ் பண்ணது. பேங்க் லோன் பார்த்திங்கன்னா 6 லட்சத்தில் 2 லட்சம் மட்டும் கட்டி க்ளோஸ் பண்ணோம். கிரெடிட் கார்டை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி 15 மாதத்தில் கட்டி முடித்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.